யாரு கொடுக்க சொன்ன? யாரு கொடுக்க சொன்னா? போன் கொடுப்பா. ஏன் பேலன்ஸ் இல்லையா உன்கிட்ட? வாரம் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குற, அது கூட பேலன்ஸ் இல்லையா உன்கிட்ட? சென்னை எம்எம்டிஏவில் செயல்பட்டு வந்த டிரான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் ஒட்டப்பட்டிருந்த இந்த போஸ்டர்களில் படித்து முடித்தவர்கள், பகுதி நேர வேலை தேடுபவர்கள் உள்ளிட்டோர் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் வேலை தேடி அந்த நிறுவனத்தை அணுகியவர்களிடம் இருந்து தலைக்கு 7,500 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தாங்கள் அனைவரும் 5 மாதங்கள் வேலை பார்த்தும் முறையாக ஊதியம் வழங்காததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இப்படிதான் வந்து டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் ஏழை எளிய மாணவர்கள் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரைன் வாஷ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் கட்டு, நீ வந்து 2 பேரை சேரு, உனக்கு வாரம் 80,000 ரூபாய் வரும், மாசம் வந்து 3 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம், நீ தான் அடுத்த பில்கேட்ஸ், நீ தான் அடுத்தது, நீ தான் வேற மாதிரி ஆயிடுவா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையை தூண்டி ஆசை வார்த்தையை காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து டிரான்ஸ் இந்தியா. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் டிரான்ஸ் இந்தியா மட்டும் தான் செய்தா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அஷ்யூட், அதுக்கப்புறம் வகிஷ்ட், ஆக்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ் இந்தியாவோட டைப்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து என்ன பத்தி வந்து பாத்தீங்கன்னா கிண்டி சின்னமலை ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்களாமா. டே நான் தப்பானவனே இருந்து போட்டேன்டா பொட்ட, நான் தப்பானவனே இருந்து போட்டோம். ஆனா மோகன் ராம் இந்த துர்ராஜ் 2 பேருக்கும் சொல்ற, உம்மால ஓக்க உங்களை ஒரு பலி பண்ணாம நான் ஓயவே மாட்டேன்டாடி. மக்களை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டா இருக்கீங்க நீங்களா. எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கிற இந்த டிரான்ஸ் இந்தியானால ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். ஐயோ வீட்டுக்கு போனா நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் நம்ம சொல்ல, நம்ம அப்பா அம்மா என்ன செய்வாங்க, நம்ம ஏது செய்வாங்க சொல்லி அந்த பயத்திலே வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. டிரான்ஸ் இந்தியாவை ஒரு வழி பண்ணாம நான் ஓயவே மாட்டேன்.